முழுமுதற் கடவுள், மூலாதார மூர்த்தி, எளிமையின் நாயகன், சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோருக்கும் பிடித்த விநாயகன். ஆம், ஆணைமுகனின் சிறப்புக்குரிய நாட்களில் அதிமுக்கிய நாளான விநாயகர் சதுர்த்தி உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களால் இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஆவணி சதுர்த்தியான இன்றுதான் விநாயகர் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த சதுர்த்தி தினத்தையே பிள்ளையார் பிறந்த தினமாக நாம் போற்றி வருகின்றோம். மலேசியாவில் விநாயகர் சன்னதிகளிலும் மற்ற ஆலயங்களிலும் சதுர்த்தி களை கட்டியுள்ளது. அதுவும் இம்முறை வார கடைசியில் வந்திருப்பதால் ஆலயங்களில் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிகிறது. குறிப்பாக கோலாலம்பூர் கோட்டுமலை பிள்ளையார் கோயில், பிட்டாலிங் ஜெயா ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம், பிரிக்ஃபீல்ட் ஸ்ரீ சக்தி கற்பக விநாயகர் கோயில்களில் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோட்டுமலை ஸ்ரீ கணேசர் ஆலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலையே சிறப்பு பூஜைகள் தொடங்கி இரவில் விநாயகர் பெருமான் தங்கரத ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 1000க்கும் மேற்பட்டோர் கணேசர் புகழ் பாடி ரத ஊர்வலத்தில் பங்கேற்றனர். இவ்வேளையில் செந்தூர் ஸ்ரீ ஆதீஸ்வரன் கோயிலில் இன்று காலை விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. மஞ்சள், திருநீறு, பால், தேன், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் கணபதிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதை திரளாக வந்திருந்த பக்தர்கள் கண்டு பரவசமடைந்தனர். சிறப்பு பூஜைகள், கணநாதனுக்கு அபிஷேக ஆராதனைகள், பஜனைகள், அன்னதானம் என நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கோலாலம்பூர் செந்துல் அருகேயுள்ள டியூக் நெடுஞ்சாலையில் லாரி மோதியதால் கான்கிரீட் தடுப்புச் சுவரின் சிறு பகுதி இடிந்து கீழே விழுந்தது. நேற்று பிற்பகல் 2 மணி வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி வேகமாக மோதிய போது தடுப்புச் சுவர் இடிந்து கீழே சாலையில் இருந்த வாகனங்கள் மீது விழுந்தது. எனினும் அதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என போலீஸ் உறுதிப்படுத்தியது. சம்பவ இடத்தில் மேற்கொண்டு விசாரணைகள் கோலாலம்பூர் போக்குவரத்து போலீசாரால் மேற்கொள்ளப்படுகிறது. முன்னதாக வைரலான புகைப்படங்களில் இடிந்து விழுந்த கான்கிரீட் சுவரின் பாகங்கள் கீழே நின்றிருந்த கெனாரி காரின் மேல் விழுந்து காரின் முன்பகுதி சேதமடைந்ததை காண முடிந்தது. இந்தோனேசியா பாலியில் நடைபெற்ற 2024 அனைத்துலக அறிவியல் புத்தாக்க போட்டியில் ஸ்லாங்கூர் செமிஞ்ஞே தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் 2 தங்கப் பதக்கங்களையும் 2 வெள்ளிப் பதக்கங்களையும் வென்று சாதனை படைத்துள்ளனர். அதோடு சிறந்த படைப்பாற்றலுக்கான விருதையும் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கொரியா, தாய்லாந்து, எகிப்து போன்ற நாடுகள் பங்கேற்ற ஒரு அனைத்துலக போட்டியில் நமது மாணவர்கள் வெற்றிகளை குவித்து திரும்பியிருப்பது குறித்து தலைமை ஆசிரியர் நெடுஞ்செழியன் பெருமிதம் தெரிவித்தார். மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கடந்த ஆண்டு முதன்முறையாக அப்போட்டியில் பங்கேற்ற செமிஞ்ஞே தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் 2 தங்கம், 1 வெள்ளி பதக்கங்களோடு 2 சிறப்பு விருதுகளையும் வென்றனர். இப்படி அடுத்தடுத்து அனைத்துலக அரங்கில் வெற்றிகளை குவித்திருப்பதன் மூலம் தமிழ் பள்ளி மாணவர்களும் சலித்தவர்கள் அல்ல என்பதை மீண்டும் ஒரு முறை அவர்கள் நிரூபித்து காட்டியுள்ளனர். 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரெயின் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன் சர, பிஜேஎல் 11 16 செப்டம்பர் வரை. உலகளவில் இந்திய வம்சாவளி மக்களை ஒன்றிணைக்கும் நோக்கில் PIO புலம்பெயர்ந்த இந்திய வம்சாவளி பெருவிழா நடைபெறவிருக்கிறது. 3 நாள் விழாவாக செப்டம்பர் 14 தொடங்கி 16 வரை கோலாலம்பூர் விவேகானந்தா தமிழ் பள்ளி மற்றும் அதன் ஆசிரமத்தில் அப்பெருவிழா நடைபெறவிருப்பதாக ஏற்பாட்டுக்குழு கூறியது. விழாவின் அடிப்படை நோக்கமே கலை, கலாச்சாரம், சரித்திரம் மற்றும் நம் முன்னோர்கள் எதிர்நோக்கிய சவால்கள், அவர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை நினைவு கூர்ந்து கௌரவிப்பதாகும் என கோபியோ மலேசிய இந்திய வம்சாவளி அமைப்பின் செயலாளர் சசிதரன் தெரிவித்தார். த PIO டே அப்படின்னு டாக்டர் பொன்னுவும் மிஸ்டர் குணாவும் சொன்னாங்க. அதனுடைய ஆப்ஜெக்டிவ் வந்து நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய தாத்தா முப்பாட்டன் எல்லாம் வந்தாங்க இல்லையா, ஓகே, அவங்க என்ன மாதிரியான சிரமத்தை எடுத்து இங்கே வந்தாங்க, என்ன மாதிரி சேலஞ்சஸ் அவங்க எதிர்நோக்குனாங்க, சவால்கள், பிறகு அவங்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு அவங்களுடைய பங்களிப்புலாம் என்னென்ன, இதை கௌரவிக்கும் வகையில் தான் இந்த PIO டே நம்ம வந்து ஏற்பாடு செய்கிறோம். PIO இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்
இந்த பிஐஓ இன்டர்நேஷ்னல் பெருவிழா வந்து நம்மளுடைய கல்ச்சர், சரித்திரம், அதாவது கலாச்சாரம், சரித்திரம், கலை மற்றும் பாரம்பரியம், கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் இதை கொண்டாடுற வகையில் இதை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ மிஸ்டர் குணா சொன்ன மாதிரி இதில் 23க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் உள்ளன. இம்முறை கலை, கலாச்சார, வர்த்தக கண்காட்சிகளுடன் 6 சிறப்பு மாநாடுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு புற்றுநோய் பரிசோதனை, இலவச சட்ட ஆலோசனை, சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் என மொத்தம் 23 அம்சங்களும் வருகையாளர்களுக்காக காத்திருக்கின்றன. PIO அனைத்துலக மூத்த ஒருங்கிணைப்பாளர் கணேசன் இந்த விவரங்களை தெரிவித்தார். கான்ஃபரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 வகையான கான்ஃபரன்ஸ் இருக்கு. யோகா கான்ஃபரன்ஸ், சிதா கான்ஃபரன்ஸ், ஆயுர்வேத கான்ஃபரன்ஸ், எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் மற்றும் ஆர்ட் அண்ட் ஹெரிட்டேஜ், இந்த மாதிரி 6 வகையான ஃபிலிம் கான்ஃபரன்ஸ், அது 6 வகையான கான்ஃபரன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னு சொன்னாக்கா இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 ஹால் இருக்குது. ஒன்று ஆசிரம ஹால், ராமகிருஷ்ண ஹால், கந்தே ஹால் மற்றும் அப்புதுர் ஹால். ஸோ இந்த 4 ஹால் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து இந்த 3 நாளில் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துறது. ஓகேங்களா? இதை தவிர்த்து வந்துட்டு இந்த பர்டிகுலர் 3 நாளில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த கான்ஃபரன்ஸ் தவிர நிறைய கேம்ஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னல் கேம்ஸ். ஏன்னா இது பிஐஓ ஃபெஸ்டிவல் சொல்லும்போது ட்ரெடிஷ்னல் கேம் கண்டிப்பாக இருந்தாகணும். அதனால் வந்துட்டு அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது, இன்டோர் கேம்ஸ் இருக்குது மற்றும் சில்ட்ரன்ஸ் கேம்ஸ் இருக்குது. சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கும் கேம்ஸ் தனியாக இருக்குது, அந்த செக்மெண்ட்லாம் இருக்குது. இந்த வருஷம் வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு நேஷ்னல் கேன்சர் சொசைட்டி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களோட பூத் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. என்னென்னா வந்துட்டு 4 வகையான கேன்சர் டெஸ்ட் செய்கிறாங்க. ஓகேங்களா? கேன்சர் டெஸ்ட் செய்கிறாங்க. த சேம் டைம் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டும் வந்து ஃப்ரீயாக செய்கிறாங்க. ஸோ நிறைய பப்ளிக் வந்து இது வந்து போய் சேரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். அட் த சேம் டைம் வந்து ஃப்ரீ லீகல் கன்சல்டேஷனும் நம்ம பூத் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கான ஆர்கனைசர் நம்ம கூட ஜாயின் ஹேண்ட் பண்ணி செய்கிறாங்க. தமிழர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், சீக்கியர்கள், மராட்டியர்கள் தொடங்கி மலாக்கா செட்டி சமூகத்தினர் வரை பங்கேற்க உள்ள இப்பெருவிழாவில் மலேசிய இந்திய வம்சாவளியினரும் திரளாக வந்து பங்கேற்க வேண்டும் என மலேசிய இந்திய வம்சாவளி அமைப்பின் தலைவர் குணசேகரன் கேட்டுக்கொண்டார். கோலஸ்லாங்கூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் வரிசை மாறி நின்றான் என கூறி 2ஆம் ஆண்டு மாணவனை ஆசிரியர் கன்னத்தில் பலார் என அறைந்துள்ளார். விளையாட்டு பயிற்சிகள் முடிந்ததும் அவரவர் வகுப்பிற்கேற்ப வரிசையில் நிற்குமாறு பணிக்கப்பட்ட போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. மாலை 5:50 மணிக்கு பையனை கூட்டிச் செல்வதற்காக வந்த தாய் அவனது வலது கன்னம் சிவந்தும் வீங்கி போயிருந்ததும் கண்டு சந்தேகமடைந்தார். 8 வயது மகனும் கன்னம் வலிப்பதாக அழுதுள்ளான். மருத்துவமனையில் சிகிச்சை பெறச் சென்ற போது அது ஒரு மென்மையான திசு காயம் என உறுதி செய்யப்பட்டது. ஆசிரியரின் செயலால் அதிருப்தி அடைந்த தாய் உடனடியாக போலீசில் புகார் அளித்தார். போலீஸ் விசாரணையில் ஆசிரியர் மாணவனை பின்புறத்திலிருந்து பேக்ஹேண்ட் முறையில் அறைந்திருப்பது தெரியவந்தது. ஆசிரியரிடம் விசாரணை தொடருவதாக கோலஸ்லாங்கூர் போலீஸ் கூறியது. மலாக்கா அலூர்காஜாவில் உள்ள தஸ்கா தினசரி குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் 8 மாத ஆண் குழந்தை நேற்று இறந்து கிடந்தது. கிளைமாக்கில் உள்ள அம்மையத்திற்கு சில தினங்களுக்கு முன்பிருந்துதான் அக்குழந்தை அனுப்பப்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று காலை 9:15 மணியளவில் சுய நினைவற்ற நிலையில் குழந்தை இருந்தது கண்டு பராமரிப்பாளர்களால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. எனினும் குழந்தை இறந்துவிட்டதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். போலீஸ் படையின் தடயவியல் பிரிவு நேற்றிரவு அம்மையத்தில் விசாரணை மேற்கொண்டதாகவும் தெரிகிறது. சவப்பரிசோதனை முடிந்த கையோடு குழந்தை அடக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தென்கொரியாவில் பறந்து கொண்டிருந்த விமானத்தின் கதவை திறந்த பயணிக்கு நீதிமன்றம் 2.6 மில்லியன் ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. ஏசியானா ஏர்லைன்ஸ் விமானம் 213 மீட்டர் உயரத்தில் தரையிறங்குவதற்கு தயாரான போது திடீரென அவசர கதவை திறந்ததாக 30 வயது ஆடவர் கடந்த ஆண்டு நவம்பரில் குற்றம் நிரூபிக்கப்பட்டார். இந்நிலையில் விமான நிறுவனத்திற்கு அவர் வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை நீதிமன்றம் நேற்று முடிவு செய்தது. கடந்த ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி பள்ளி மாணவர்கள் உட்பட 197 பயணிகளுடன் விமானம் சென்று கொண்டிருந்த போது 9 ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அவர்களுக்கு உரிய முதலுதவி வழங்கப்பட்ட நேரத்தில் தனக்கும் மூச்சு திணறுவதாக கூறி சம்பந்தப்பட்ட ஆடவர் தன்னிச்சையாக விமானத்தின் அவசர கதவை திறந்துவிட்டார். இதனால் அவசர கதவும் பயணிகள் சறுக்கி தப்பிக்கும் எமர்ஜென்சி ஸ்லைட் மெத்தையும் சேதமடைந்து விமான நிறுவனத்துக்கு 2.3
1.34 மில்லியன் ரிங்கிட் நஷ்டம் ஏற்பட்டது. விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கைதான நபருக்கு ஏற்கனவே 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு மனநல பரிசோதனையை மேற்கொள்ளுமாறும் உத்தரவிடப்பட்டது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். சிங்கப்பூரிலிருந்து சீனாவின் காங்ஸாவ் செல்லும் வழியில் ஸ்கூட் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் காற்று கொந்தளிப்பில் சிக்கியதில் 7 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 4 பயணிகள், 3 விமான பணியாளர்கள் ஆவர். நேற்று காலை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் பயணி ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காங்ஸாவை நெருங்கும் சமயத்தில் காற்று கொந்தளிப்பு ஏற்பட்டு விமானம் நடுவானில் குலுங்கியது. எனினும் அது பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு உடனடியாக மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட பயணிகள் மற்றும் பணியாளர்களின் நலனே முக்கியம் என கூறிய ஸ்கூட் விமான நிறுவனம் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றது. எனினும் சம்பவத்தின் போது விமானத்தினுள் இருந்த மொத்த பயணிகள், பணியாளர்கள் எண்ணிக்கை குறித்து தெரிவிக்கப்படவில்லை. SPM, STPM மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே, செப்டம்பர் 6 பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன. பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் 7 மற்றும் 8 தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாருங்கள், அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக MIED ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.